தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். நிறமாறாத தமிழ் நிறத்திற்கு உங்களுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், நீங்க போன எபிசோடு நம்ம இதில் கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு காதல் கடிதம் குறித்து எழுதுனீங்க. அதுக்கப்புறம் கடிதம் ஒன்றும் ரிசீவ் ஆகல, பிறகு வெளியேறிட்டாரே சார் என்டிஏலேருந்து ஓபிஎஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஆமாம் சார், ரொம்ப வேலை செஞ்சுருக்கு காதல் கடிதம். புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம காதலிச்ச பொண்ணு இன்னொரு ஆளோட ஓட்டான் அப்படின்னு சொல்லி. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் நல்ல முடிவு எடுத்தார். நம்ம இன்டர்வியூக்கு பின்னாடி தான் அவர் இந்தியாவிலேருந்து வெளியில் வர்றார். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கரெக்டா? ஆமாம் சார். அது வெளியில் வந்துட்டார். அவர் வந்ததே வரவேற்கிறோம். நீண்ட நாள் போராட்டம். எல்லாருமே வெளியில் வந்த நானாகட்டும், ஜேசிடி பிரபாகரன் அன்பு சகோதரராகட்டும், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் ஆகட்டும், இப்படி எவ்வளோ பேர் அடுக்கிட்டு போகலாம். நான் எல்லாருமே இந்த காரணத்தால் தான் வெளியில் வந்தாங்க. அடிமை வாழ்வை விட்டு வெளியில் வர வேண்டும், ஒரே குரல். அதில் கிடைத்த வெற்றியாக பார்க்கிறேன் நான். குறிப்பாக சார், அவர் ஓபிஎஸ் திடீர்னு என்டிஏலேருந்து வெளியேறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, எத்தனை நாளைக்கு நீங்கள் அவமானங்களை தாங்கி கொள்ள முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெருத்த அவமானங்கள். என்னங்க, ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் 3 தடவை இருந்தார். அந்த பிஜேபியை நம்பிக்கிட்டு இருக்காரு. பிஜேபி சொன்னதே தன்னுடைய தாரக மந்திரன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவ்வளோ ஒருங்கிணைந்த பாரதிய ஜனதா கட்சியோடு போகும்போது, என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பொழுது நீண்ட காலமாக இருக்கிறார். ஓப்பனாக சொல்கிறேன் நான். இன்றைக்கி ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வெளியிலேருந்து சொல்கிறார், நான் தான் ரவுடின்னு பிஜேபியில் இருக்கேன் நான் அப்படிங்கிறாரு. என்டிஏ கூட்டணியில் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நீங்கள் பேர் சொல்ல மாட்டீங்க. ஆமாம், ஒரு அம்மா வந்து அப்பப்போ வெளியில் வந்து எஃப்ஐஆர்லாம் ஒழுங்காக போடுறதில்லை, எல்லாமே போலீஸ் சரியில்லை, ஆமாம் எல்லாமே சரியில்லை, இந்த ஆட்சி சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்குவோம். அது ஒரு ரகம். இது வெளியிலேருந்து ஒருத்தர். 2 3 எடப்பாடி சரண்டர் ஆகிட்டார். இப்போது முடியவே முடியாதுன்னு சொன்னவர் சரண்டர் ஆகிட்டார். அப்போ ஓபிஎஸ்ன்னு இவங்களுக்கு 3 பேருக்கு முதல்ல சீனியர் உள்ளே போயிட்டார் பிஜேபியில். ஆனால் பெருத்த அவமானங்கள், தன்னுடைய எதிரியை வைத்துக்கொண்டு தன்னை அவமானப்படுத்துவதை உணர்ந்த பின்னால் தான் அண்ணன் வெளியில் வரார். சரியாக வராது, இன்னும் நம்மளை மதிக்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அண்ணாமலை ஒரு மேட்சாக இருந்தார். அண்ணாமலையும் ஓபிஎஸும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அண்ணாமலை நம்பி தான் அவர் பயணித்தார். அண்ணாமலை கூட ஓபிஎஸ் அண்ணனை விடாமல் தான் வைத்திருந்தார். அது இப்போ வந்து பிரிகிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டு அப்புறம் இவரை நயினார் நாகேந்திரன் அங்கே போட்டாங்க. அது நயினாருக்கும் பட்டையார் என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் ஒத்து வராது. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அண்ணாமலை திருப்பியும் அவரை உள்ளே கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. நெருக்கமாக இருக்கார் நயினார் நாகேந்திரன் பழனிசாமியோட. ஏன்னா ஒரு எஸ்எம்எஸ் கதையை பார்த்தீங்க நீங்கள், அவர் அனுப்பிச்சதா அண்ணன் காமிக்கிறாரு, அவர் இல்லைன்றாரு. தட் இஸ் நாட் த இஷ்யூ. நான் என்ன சொல்கிறேன், 2 நாளாக டிவியில் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் பிரதமரிடம் நேரில் அனுமதி அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, போகிறாருன்னு நம்ம போயிட்டே இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த 2 நாளில் நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாமல் போகுமா? என்ன கேட்குறேன், புரியுதா உங்களுக்கு? அப்போ டிவியில் பார்த்துட்டீங்களா, உடனே என்ன பண்ணணும்? இவர் கூப்பிட்டுருக்கணும். இவர் கூப்பிட்டு என்னென்னா, டிவியில் பார்த்தா நான் உங்கள்கிட்ட ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் நானே பிரதமர்கிட்ட பேசுகிறேன். பிரதமர் முதல்ல அவரை பார்த்துட்டார் நயினாரை. ஒரே ஃப்ளைட்டில் தானே வராங்க. அப்போ தொடையடியை கிள்ளி, கையை கிள்ளி, காலை கிள்ளி, ஓபிஎஸ் அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்கிறாரு, அவர் விட்டால் போயிடுவார்னு சொல்லியிருக்கலாமே. அதையும் செய்யலை. அவர் செய்யாமல் ஏன் பழிய போடுறாரு? என்கிட்ட கேட்டுருக்கலான்னா என்ன? அப்போ மோடியை விட ஒரு பெரிய ஆளா? நயினார் நாகேந்திரத்தை கேட்டு தான் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல. எனக்கு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி முன்னாள் முதலமைச்சரை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இது என்ன அரசியல்? இப்படி தான் பல பிரதமர்கள் இருந்தாங்களா நாட்டில்? ஏன்னா தனியாக இவருக்கு ஒரு அவதாரமா? 3 கை 3 காலா 15 விரலா? ஒன்றும் இல்லையா? மனிதன் தானே நீங்களும். என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டீங்க நீங்கள் நாட்டில் நீங்கள்? ஆகவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாகத்தான் பிஜேபி வெளியிலே தள்ள அவமானம் தாங்காமல் அண்ணன் ஓபிஎஸ் வெளியிலே வந்தார். அவ்வளவுதான். சார், நீங்க முன்பே நம்ம பேட்டியில எல்லாம் குறிப்பிட்டீங்க, ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க பாஜக அப்படின்னு நீங்க பழைய பேட்டிகள்ல குறிப்பிட்டிருக்கீங்க. அப்ப அவரு நம்பிக்கை பாஜக இழந்ததுனாலதான் ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்களா சார்? இனிமே இவரு நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த பாதிப்பு ஓபிஎஸ்ஐ விட பிஜேபிக்கு தான் அதிகமான பாதிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை இருக்கும் பொழுது வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, இனிமேல் இந்த கட்சியோட கூட்டணி தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை சொன்னாரா இல்லையா? சேலஞ்ச் பண்ணார். ஆமாம், பழனிசாமியை புகழேந்தி பேசுறதை விடவே அதிகமாக பேசிட்டார் அவர் இல்லையா? ஆமாம். என்ன பேசினார் சொல்லுங்க? திட்டினாரு சார். என்ன திட்டினாரு? அண்ணாமலையா சார்? என்னன்னு திட்டினாரு?
நீங்க தான் சார் சொல்லணும். சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க சொல்லுங்க சார். நீங்க இது போன்ற சொன்னா நேயர்கள் ரசிப்பாங்க சார். இது போன்ற ஒரு பச்சை துரோகியை நான் பார்த்ததே இல்லை. இவருடைய ஆரம்பமே கொலை வழக்கில் ஆரம்பமானதுதான். ஆகவே ஒன்றுமே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு. கண்ணாபிடான்னு பிடிச்சி விட்டாரு, ஏகப்பட்டது பேசினாரு. சரி, ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல, வேணாம். அதனால ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. அப்படி இருந்த ஆனால் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். யாரை? ஏன்னு கேளுங்க. ஏன் சார்? முந்தானத்து ஒரு விருது நடந்துச்சுல்ல, அவர் ஏற்கனவே பச்சையா அந்த வனவிலங்கு வண்டியில தான் வந்து இறங்கியிருக்காரு. எங்க ஒரு பச்சை பசேல்னு ஒரு வண்டி, எவனோ பார்த்துட்டு பயந்து ஓட்டானோ, அது பல்லு மாத்திரம் தெரியுது, உருவம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அது மாதிரி ஒரு வண்டியில போய் இறங்கினவருக்கு அவர் தடபுடலா விருந்து. நாட்டில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அலையிறான் மனுஷன். அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, நட்பை வெளிப்படுத்துறது. 120 ஐட்டம் வச்சு சாப்பாடு போடுவாங்க. மிருகம் கூட சாப்பிடாது சார். 120 130 ஐட்டத்தை மிருகம் கூட சாப்பிடாது. என்ன தடபுல் இருந்து நாட்டில் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாரு. சுதந்திர போராட்டத்தை, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், அதுக்கு அவர் விருந்து கொடுக்குறாரு. புரட்சி தமிழரின் வீழ்ச்சி பயணம் அப்படிதான் சொல்லுங்க. அது போய் நீங்க உங்க வாயில சொல்லலாமா? பிரஷ் பண்ணிட்டு வந்துருக்கா இல்லையா? அதனால அவர் என்னங்க புரட்சி பண்ணி காசு கொடுத்தா கூட்டம் வருது சார். வருமா வராதா சார்? எல்லாருக்கும் அப்படிதானே சார்? நீங்க எடப்பாடி, நான் இல்லைன்னு சொன்னா யாருக்காவது காசு கொடுக்காம கூட்டம் வருதுன்னா அது தந்தை பெரியார் உருவாக்கினார். அரசியல் களத்திலே இல்லை, தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னார். தந்தை பெரியாரை நம்பி ஒரு கூட்டமே இருந்தது. திராவிட இயக்கத்தினுடைய தலை காவேரி அவர் தான், அஸ்திவாரம் அவர் தான். அப்புறம் பேரறிஞர் அண்ணா, அவர் பேச்சை கேட்கறதுக்கு எதிரிகளும் எதிர்கட்சியினரும் வந்தார்கள். அப்போ என்னாச்சு? பேரறிஞர் அண்ணாவை 18 வருஷம் அவங்க ஸ்பீச் கேட்டாங்க. முத்தமிழ் முழுவதுமாக தெரிந்த ஒரு அறிஞனை நாம் பார்த்தோம். அந்த இலக்கிய நடை பேச்சை கேட்டோம். எதிரிகளும் இணைந்தார்கள். 67 ஆட்சியை பிடித்தோம். கரெக்டா? அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்க்கறதுக்கு வந்துருவாங்க. இப்போ எடப்பாடியை பார்க்க வராங்க. நைட்டு 8 மணிக்கு தலைவரை பார்க்கறதுக்கு வந்தா தலைவர் அடுத்த நாள் 8 மணிக்கு வந்திருக்காரு. ஈரோடில் நடந்துச்சு இது, கண்கூடா பார்த்தேன். எத்தனையோ இடங்கள்ல 12 மணி நேரம் லேட்டாக ஒரு தலைவர் வராருங்க. என்ன ஃபேமிலியோட வந்து தலைக்காணி பாய விரிச்சு அவ்வளோ பெரிய கிரவுண்டில் படுத்துட்டு இருப்பாங்க. தலைவர் வந்தால் பார்த்துட்டு தான் போகணும். அந்த மக்கள் திலகத்தை, சத்துணவு தந்த சரித்திர நாயகனை, இந்த பொன்மன செம்மலை, அந்த முகத்துக்குரிய மாபெரும் தலைவனை பார்க்கணும்னு ஆசையாக வந்த கூட்டங்கள் அதுதான் ஆட்சியில் அமர்த்திச்சு இல்லையா? அப்புறம் பாருங்க, அப்புறம் அம்மா செய்த திட்டங்கள், சாதனைகள், கட்சியை சேர்த்தது, வரலாற்றிலேயே வரலாற்று சாதனையாக பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்தது. அவர்களுக்கான ஒரு கூட்டம் வந்தது. இதுக்கெல்லாம் காசு கொடுக்கல நாங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்த கூட்டம். அதுக்கு முன்னாடி நான் உண்மையே சொல்லுவேன், விஜயகாந்துக்கு ஒரு கூட்டம் வந்தது. அதெல்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் அல்ல. இப்போ விஜய்க்கு வந்ததும் காசு, விஜய்க்கு 10 பைசா காசு கொடுக்கல. நான் எனக்கு ஆகலைனாலும் நான் உண்மைதாங்க பேசுவேன். விஜயை பார்ப்பதற்கெல்லாம் 10 பைசா காசு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு சோர்லையும் மற்ற இடத்துலையும் விஜய் விஜய் விஜய்னு இளைஞர் பட்டாளம் எழுச்சியாக நிற்கிறது என்று சொன்னால் காசு கொடுத்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். விஜயகாந்திற்கு பின்னாலே அப்படி ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அது அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. எடப்பாடிக்கு கூடுற கூட்டம் வந்து காசு கொடுத்ததா நீங்க சொல்றீங்க, காசு கொடுத்து தான் கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க, அப்படியா சார்? எப்படிங்க? எடப்பாடி அவர்களுக்கு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துக்கு வர கூட்டம்லாம் காசு கொடுத்து தான் வருதுன்னு சொல்றீங்க. அதை தானே டிவியில் புதுக்கோட்டையில் காமிச்சாங்க. அங்கங்கே ஒவ்வொரு ஒன்றியமா காசு கொடுக்கும்போது எடுத்து டிவியில் வந்துச்சுல்ல, அதுக்கு என்ன பேரு? டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. டிராவல் எக்ஸ்பென்ஸ்? ஆமா சார். யார் தொலை தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது வழி செலவு. மெட்ராஸ்ல இருந்து கூட போனாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். தொலை தூரம் சென்னையில் பிரியாணி, புடவை, வேட்டி சட்டை. இவர் பேச ஆரம்பிச்சோடனே கலைஞ்சு போயிட்டு இருக்குல்ல கூட்டம். புது பார்க்கலையே நீங்க? முடிக்க போறாருன்னு கிளம்பி போயிருப்பாங்க சார். குளிக்க போறாரா? முடிக்க போறாருன்னு பேச்சு முடிக்க போறாரு இல்லைங்க. அப்பதான் அனௌன்ஸ் பண்றான், புரட்டு தமிழர் பேசுவாருன்றான். அப்பதான் வந்து மைக்கிட்டு நிற்கும் போதே போறாங்க, சாரையா வெளியில போறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு, இது என்ன போறாங்கன்னு. ஆனா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க, உங்களை பார்த்த உடனே போறாங்கன்றான். நம்ம என்ன சொல்றேன் சார். இப்ப ஓபிஎஸ் அவர்களை வந்து பிரதமரை சந்திக்கவில்லை. இப்ப நீங்க தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க சார், அண்ணாமலை ஓபிஎஸ்க்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, ஆனா நயினார் ஓபிஎஸ்க்கு ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை. இதை பார்த்துக்கிட்டோம்னா இப்ப ஓபிஎஸ் பழி வாங்குறதுக்காகவே இபிஎஸ் இது மாதிரி அண்ணாமலையை தூக்குறதுக்கான செய்வாரா சார்? எது வேணா அப்படி செய்யப்பட்ட அவர் ஆபடிச்சிருப்பார், ஒன்றும் சந்தேகம். அது யூஸ் பண்ணியிருப்பார் நயினார் நாகேந்திரன். நான் க்ளோஸாக உங்ககிட்ட இருக்கேன். ஓகே. ஏன்னா அண்ணாமலை எடுத்துட்டு தானே நயினார் நாகேந்திரன் போடுறாங்க. அந்த முடிவு மிக சரியானது அல்ல. ஏன்னா நீங்க 7-8% பிஜேபி ஓட்டு வங்கி உயர்ந்திருந்தது. காரணம் அண்ணாமலை. மோடி அமித்ஷாவே இல்லைங்க, பிரதமர் மோடி அமித்ஷா. அண்ணாமலையால் தான் உயர்ந்தது.
போகிற இடத்துலலாம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கட்சிக்காக குரல் கொடுத்து, ஏன்னா மேடையில் வந்தவுடனே ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு வர்றாரு. யார்? அமித்ஷா. பார்த்தீங்களா? அதை சொல்லிட்டே வரும்போது என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை ஜி அப்படின்றாரு. அவர் அடுத்து பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. துண்டெல்லாம் எடுத்து துண்டெல்லாம் அவர் அண்ணாமலையை பார்த்த உடனே துண்டை சுற்றுறாங்க. எழுச்சியாக ஆரவாரம் செய்கிறாங்க. எல்லாம் நடக்குது. அதை பார்த்துட்டு ஒருத்தர் மேடையில் சொல்கிறாரு, அண்ணாமலைக்கு செய்தது போலவே நீங்கள் அமித்ஷாஜி வரும்பொழுது போலோ பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு கத்தணும், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும், துண்டை சுற்றணும், முடிஞ்ச சட்டையும் கழட்டி சுற்றணும். இதெல்லாம் மேடையிலே சொல்கிறாரு. நடக்கலையே. திருப்பி அண்ணாமலை பேரை சொன்னதானே ஒரு ஆரவாரமாக இருக்குது. அது ஏன் எனக்கு புரியல. அது அமித்ஷாவை ஒரு மாதிரி சிரிக்கிறாரு கிண்டலா. ஒரு நிமிஷம் பேச்சு நிறுத்திட்டார்ல. அந்த கைத்தட்டில் பார்த்த உடனே இப்போ தலைவர் இல்லைங்க, இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவர், ஆளை வச்சு கூட்டு வரதுக்கு அண்ணாமலைக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் தலைவரே இல்லை. கூட்டு வந்ததெல்லாம் நயினார் நாகேந்திரன் ஆளாக இருக்கும். கூட்டு வந்த குறைக்கு இங்கே வந்து உள்ளே வந்துட்டு அண்ணாமலை பேரை சொல்கிறது கத்துறா. யார் ஏற்றுக்குவா உங்களுக்கு அண்ணாமலையை? அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருந்தது ஓபிஎஸ். ஒருங்கிணைஞ்சு இருந்தது அண்ணாமலை. இதுதான் இப்போ பிரச்சனை சார். இப்போ இபிஎஸும் தொடர் தோல்வியில தான் இருக்கிறாரு. ஆனால் பாஜக அவரை நம்புறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ ஓபிஎஸும் தொடர் தோல்வியில இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் எடப்பாடியை பாஜக நம்புறதுக்கான நல்லவங்களை தான் பிடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ எடப்பாடி ரொம்ப நல்லவர். இந்த சில பேருக்கு பிடிக்கும். இந்த லிஸ்ட்டில் இருந்தால் பிடிக்கும். என்ன லிஸ்ட்டு? போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்க. அப்போ கேட்டிங்கன்னா தருவாங்க லிஸ்ட்டு. ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் பாரதிய ஜனதா. முதுகில் குத்துறவன், ஏமாத்துறவன், மொல்ல மாதிரி இந்த பாரதிய ஜனதா கூட்டணி வேணாம், இது ஒரு அசிங்கமான கட்சின்னு சொன்னதும் பழனிசாமி தான். அப்புறம் இப்போ வந்து சேர்த்துக்கிட்டது இவங்க தான். இப்போ பிஜேபி தான் அந்த அங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிறோம், ஒன் ஆஃப் த பார்ட்டி. இப்போ முழங்குறாரு யார்? இந்த புரட்ட தமிழர். நேத்தி இல்லைன்னாரு, இன்னைக்கு கூட்டணி இருக்குன்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்போன்றாரு. நாளைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னு நீங்கள் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? டேனியல், வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. புருட்டஸ் யாரு? டேனியல் தானே. நீங்கள் சொல்லுங்க, யாரை குத்துனார் புருட்டஸ்? தெரியல சார். ஜூலியஸ் சீசரிங்க. ஏங்க எப்படி இருக்கீங்க? பைபிளில் எங்கே கேளுங்க நான் சொல்லுவேன். லூக்கா, சாதியா, எது வேணா கேளுங்க. கீர்த்தனை 2 வருஷம் பாடினோம். டேனியல் ஸ்மித் ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் புருட்டஸ் எப்படி குத்தினாரோ ஜூலியஸ் அது மாதிரி குத்துவார் இவர். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை யார் காட்டி கொடுத்தா? எட்டப்பன். அது மாதிரி செஞ்சிடும். எலெக்ஷன் நேரத்தில் பிஜேபி சரியில்லாத காட்சி அன்றைக்கே சொன்னேன். நடுவில் கொஞ்சம் தடம் புரண்டுட்டோம், மிரட்டிட்டாங்க எங்களை. சொத்து அது இதெல்லாம் நிறையா சம்பாரித்து வச்சுருக்கோன்னு இடி விட்டு மிரட்டிட்டாங்க. அதனால் சரின்னு மாறிட்டோம். இப்போ இனிமேல் நீங்கள் இருக்கீங்க தெரியும், எலெக்ஷன் டைமில் நான் எங்களை யாரையும் பார்த்து பயப்பட முடியாது, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறார் சார். இப்போ ஓபிஎஸ் அப்படின்னா அந்த முக்குளத்து சமூகம் அது வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லுவாங்க சார். இப்போ சோசியல் இன்ஜினியரிங் படி நயினாரை வச்சு அந்த சமூகத்தை சரி பண்ணிடலாங்கிற ஒரு சோசியல் இன்ஜினியரிங் கணக்குள்ள அமித்ஷா வந்திருப்பாரா சார்? என்ன சோசியல் இன்ஜினியரிங்? இந்த அமித்ஷா எல்லா ஊர்லேயும் ஜாதி தான் சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்க சோசியல் இன்ஜினியரிங். அதான் சார், ஓபிஎஸ்க்கு பின்னால் ஒரு முக்குளத்து சமூகம் இருக்கு. இப்போ நயினாரை வச்சு அதை சரி கட்ட முடியும். இப்போ ஓபிஎஸ் போயிட்டாருன்னா நயினாரை வச்சு அதெல்லாம் நடக்காது ராஜா. ஓபிஎஸ் 7 தடவை ஜெயிச்சவர். அவர் தேவையில்லாம போய் அந்த ராமநாதபுரத்தில் நின்னாரு சொந்த தொகுதியை விட்டு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அப்பயே சொல்லிட்டு கோவம் வந்து நான் வெளியே வந்துட்டேன், தப்பா பண்ணுறீங்கன்னு. யாரையோ ஒரு ஆளை கூட்டு வந்து அங்கே நிறுத்தி பார்த்தாரு. அவர் ஏற்கனவே 25,000 ஓட்டில் தோத்தவர். அவரை கூட்டு வந்து திருப்பியும் தோல்வி. ரவீந்திரநாத்தை நிறுத்தி ஜெயிச்சுட்டு போயிட்டு போட்டுற சார். ரவீந்திரநாத் 70,000 ஓட்டு டிஃபரெண்ட்டில் ஜெயிச்சார் போனால் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி. நாடாளுமன்றத்தில் அதையே மாற்ற அந்த இதையே ஏன் மாற்ற போனீங்க? நீங்கள் தப்பு இல்லையா நீங்கள் பண்ணது? இந்த ஆளும் தோத்து, அவரும் தோத்து, பையனும் ரோட்டில் நின்று காகித ஓடம் கடல் அலை மேலே போவது போல மூவரும் போவோம் ஆதரவின்றி அப்படிங்கிற நிலைக்கு யார் காரணம்? அதை மாற்றக்கூடாது. அதுதான் விஷயம். அந்த சோசியல் இன்ஜினியரிங் இல்லை, அது கிடையாது சார். பசுமனையா வழியில் வந்த அங்கே முக்குளத்தோர் மாத்திரம் இல்லை சார். நீங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். முக்குளத்தோர் மாத்திரம் அல்ல, முக்குளத்தோர் அல்லாதவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக பெரிய சரித்திர சாதனையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வெற்றி பெற செய்து ஆண்டிப்பட்டி புருக்லின் ஹாஸ்பிட்டலில் A ஃபார்ம் B ஃபார்மில் சைன் போட்டு. அதுக்கு பின்னாலே அம்மா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர். ஒரு நாளும் தன்னை பார்ப்பனர் என்று சொல்லிக்கொள்ளாத ஒரு ஒப்பற்ற தலைவி எங்களது தலைவி புரட்சி தலைவி அம்மா. மலையாளின்னா எம்ஜிஆரை அடி நொறுக்கிட்டு வந்தார். போய் அங்கே படுத்துக்கிட்டே உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சந்தேகத்தை கிளப்புனாங்க. அப்போ அம்மாவும் ஜெயிச்சாங்க ஆண்டிப்பட்டியில். முக்குளத்தோர் பெல்ட்டில் இப்படி எப்படி சார் சம்மந்தம் இல்லாதவங்களாம் போய் ஜெயிச்சாங்க. ஸோ முக்குளத்தோரை பொறுத்தவரை
நியாயத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள், நியாயம் கற்பிக்க முயல்பவர்கள். அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கும்னா டேனியல், அரசியலை எதிர்த்து அடிக்கிறது தான் பார்ப்பாங்க. குனிஞ்சா குற்றத்துக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. முக்குளத்தூர் குனிஞ்சா குற்றம் அடிமையாக்குறான் நம்மளன்னா அந்த எதிர்த்து நிற்கின்ற பசும்பொன்னையா வடிவந்த பிள்ளைகள் முக்குளத்தூர். அதில் ஒருத்தர் ரொம்ப அவமானத்தையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு குனிய கொட்டை குனிஞ்சு காமிச்சவர் ஓபிஎஸ். அந்த கோவம்லாம் இருக்கு அவங்களுக்கு எக்கச்சக்கமா. இப்போ இந்த முடிவு அந்த கோவத்துக்குலாம் ஒரு தீர்வா இருக்குமா சார்? இருக்கலாம். ஆமா, இது ஸ்டாண்டர்டா நிக்கணும். அண்ணன் வந்து கண்டினியூஸா எடுத்த முடிவிலிருந்து மாறக்கூடாது. ஆகவே அந்த மக்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்மா மன்னிப்பு கேட்டாங்கல்ல, பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்புங்க, என்னுடைய அரசியல் வரலாற்றில் செய்த மாபெரும் பிழை, என்னை மன்னித்து விடுங்கள் சொன்னாங்கல்ல அம்மா. அது மாதிரி இவரும் போய் கேட்கணும், ஊராக போகணும். சார் அம்மா கஷ்ட காலத்தில் தொகுதியாக போனாங்க சார். அவங்களோடலாம் நான் பயணம் பண்ணியிருக்கேன் சார் தொடர்ந்து. எவ்வளவு கஷ்டன்றீங்க பாவம். நைட்டு 11 மணி வரைக்கும் தான் அப் கண்ட்ரியில் வில்லேஜ் பக்கம்லாம் உங்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும். டெல்லியில் 11:05க்கு 11லேருந்து மறுபடியும் 11:30 தொடரும் 4-5 தொகுதி போய் கையெடுத்து கும்பிட்டு வருவாங்க. அது மாதிரி சூளகிரின்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி என்னை இன்சார்ஜாக போட்டிருந்தேன். சாம்பல் பள்ளன்னு ஒரு இடம் 420 ஓட்டு தான் இருந்துச்சு. அதை இந்த பெரிய அரசியல்வாதிகள் உள்ளே இருக்காங்க. இப்போ அந்த கதை வேணாம் போய் தொலைறானுங்க. யார் யாரில் கேஏ செங்கோட்டையன் அண்ணன், தம்பிதுரை, அன்பழகன் இவங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்புறம் அங்கே இப்போ சத்யா டிஎம்கேவில் இருக்கார், அவர் மேயராக இருக்கார் ஒசூர். நான் என்ன பண்ணேன், இன்சார்ஜ் போட்டு நான் ஊட்டியில் இருந்து என்னை திருப்பி ஒசூர் அனுப்பிச்சிட்டாங்க அம்மா. நீங்கள் அதை போய் பாருங்கள், போயிட்டு பார்டரை விட்டு ஏன் இங்கே வந்தீங்க, இல்லை மில்லர் கூப்பிட்டாருமா அதனால் வந்து கொஞ்சம் கரண்டி காசு இருக்காங்க அப்படின்னால வேணாம் நீங்கள் அங்கே போங்கன்ட்டாங்க. கோயம்புத்தூர் வர சொல்லி மறுபடியும் பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன் ஒசூருக்கு. அந்த பின்னாடி மீட்டிங் எந்த இடத்துல வராங்க அம்மான்னு பார்த்தா கரெக்டாக 2 days தான் இருக்குது செந்தில். இன்னைக்கு 4 ஈவினிங் வராங்க அம்மா. நான் போய் அந்த அப்போ நகர செயலாளர் இருந்தார், இப்போ என் மேயர் திமுகவில் போய் மேயர் ஆகிட்டார். சத்யானா உடன்பிறவா சகோதரர்னு சொல்லணும், ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அப்போ அவரை கூட்டு போய் அவர் காமிக்கிறார். அது எங்கன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி நோக்கி போகிற மிடில் வரும், ஆஃப்டர் சூளகிரியை தாண்டி போகும் 10-12 கிலோமீட்டர். போய் பார்க்குறேன், பார்த்தா அந்த ஓட்டர்ஸே 420 பேர் தான் இருக்காங்க அந்த ஊரில். என்னையா இது அநியாயமாக இருக்கீங்க, 420 பேர் ஓட்டர்ஸ் வச்சுக்கிட்டு அம்மா வராங்க, ஆயிரக்கணக்கில் எப்படி வருவாங்கன்னா எல்லாத்தையும் பஸ்ஸு லாரி அதெல்லாம் வச்சு ஒசூர்லேருந்து கொண்டு வந்துடுறோம், வழியில் கொண்டு வந்துடுறோம். என்னங்க நியாயம் இது? இல்லை ஒசூர் வந்து அம்மா தோற்றுருவாங்க. என்ன பேசுகிறீங்கன்னு புரியல. இது யாருங்க இதெல்லாம் பண்ணான்னா, நான் இல்லைன்னா இவங்க 4 பேரும் பண்ணாங்க. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் எது இருந்தாலும் சொல்லுங்கள் புகழேந்திரன். அவ்வளோ நம்பிக்கை இருந்தாங்க மேலே. ஒரே ஃபேக்ட்ஸ், அந்த சத்யாவையும் வச்சுக்கிட்டு ஒரே ஃபேக்ட்ஸ், மதுரையில் இருக்காங்க அம்மா ஹோட்டலில், அதை வாங்கி பூங்குண்டனுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் என்னுடைய வரலாறு நடந்த பெரிய விஷயங்கள். இது மாதிரி 420 பேர் தான் இருக்காங்க, 15-20 பேர். இந்த இடம் சரியான இடம் இல்லைம்மா, என்னை மன்னிக்கணும். அனந்தர 13 கிலோமீட்டர் உங்களை அதிகமாக கூப்பிட்றேன், நீங்கள் சூளகிரிக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். சூளகிரியில் நமக்கு 70,000 ஓட்டர்ஸ் இதில் இருக்காங்க பட்டியல் படி, சுற்றி வில்லேஜஸ் 100 கணக்கில் இருக்குது. அதனால் அதுதான் சரியாக இருக்குமா அந்த இடம். ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு அங்கே வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். போயிடுச்சு ஃபேக்ஸு. நானும் இவரும் வந்து சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டா, நான் போயிட்டேன். ஈவினிங் சந்திக்கலான்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட். சரி இது எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுது, கொடுக்குறோம் சொன்னோம், நம்மளை மீறி நம்ம கூட இருந்த 4 பேர் சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஸ்வி ஃபோன் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு இடம் மாறிடுச்சுப்பா, சிஎம் வந்து அங்கே வராங்க, சூளகிரிக்கு வராங்க. ஓஹோ, இது யார் பண்ணான்னு தெரியலையா, மண்டையை பிச்சுக்கிறாங்க எல்லாரும். சத்யாவுக்கே ஃபோன் வருது, சார் இடம் மாறிடுச்சுன்னு. அப்படியா சார் அப்படின்னாமா, சார் 2:30 மணிக்கு தான் சார் மத்தியானம் ஒரு ஃபேக்ஸ் கொடுத்தோமே சார். யார் கொடுத்தா அப்படின்னு. புகழேந்திரன் வந்து சார் அவர் தான் இன்சார்ஜ் கொடுத்தாரு. இல்லை தெரியலிங்க, இடத்த மாற்றிட்டாங்க, அம்மா சூளகிரிக்கு வராங்க. அப்புறம் ஒரே எல்லாருக்கும் ஆனந்தம் மகிழ்ச்சி. சூளகிரியில் இருக்க கட்சிக்காரங்களாம் இன்றைக்கி என்ன மறக்க மாட்டாங்க, சூளகிரி கூட்டு வர அம்மாவான்னு சொல்லி. அப்புறம் தெய்வம் ஒரு 13 கிலோமீட்டர் அதிகமாக ஒத்துக்கிட்டு அங்கே உள்ளே வந்து வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. 2 கேண்டிடேட், தலையிலேருந்து ஒன்று, ஒசூர் கேண்டிடேட்டு அப்படியே வண்டியில் ஏற்றி, சம்பைராமையான ஒரு கேண்டிடேட்டு ஏற்றி வண்டியில் நிற்க வச்சு நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்புறம் அப்படியே பார்த்தா அந்த மைக் இல்லைல்ல, ஆமாம், எல்லாரும் கும்பிடு போடுறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். இதுக்கு நடுவில் ஒன்று விட்டுட்டேன், அந்த ஸ்டேஜ் அங்கே போன ஸ்டேஜ் மாதிரி இங்கே வந்துருச்சு. அம்மா வர்றதுக்கு முன்னாடி 4 பேரும் வராங்க. யார் 4 பேரும்? இந்த பயில்வானுங்க 4 பேரும். ஒருத்தர் அன்பழகன் பார்த்துருக்கீங்களா, உள்ளியா இருப்பார், பழைய எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ளியா இருப்பாரா.
கொஞ்சம் ஒல்லியா உண்டா இருப்பாருங்க. அன்பழகன் டபுள் இதுதான் வேட்டி அவர் கட்ட முடியும். என்ன ஒரு முறை மறைக்கிறாரு அப்படின்னு அவர் முதல்ல போறாரு. அடுத்தது பண்ணுப்பா சாரி இதுக்கு பண்ணு, என்ன பண்றியோ பண்ணு, அம்மா நீ சொல்றதுதான் கேட்குறாங்க. யாரு? செங்கோட்டையன் தம்பிதுரை. என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் இது மாதிரிலாம் மாத்துறீங்க இடத்த? 4 பேரும் சண்டை என்கிட்ட, வேலையை பாருங்க போகையோ அப்படின்ட்டு 3 ரோடு சேர்ந்த இடத்துல ஸ்டேஜ் எல்லாம் வந்தாங்க. இப்படி ஒரு அது ஏன் சொல்கிறேன்னா, அப்படிலாம் 11 மணிக்கு மேலே தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போய் தொகுதியாக போவாங்க. டேனியலுக்கு எந்த இடத்தையும் விட மாட்டாங்க. அந்த தொகுதி போய் அனுப்பாங்க. சாயங்காலம் ஆரம்பித்தாங்கன்னு ஒரு 10 தொகுதி அடிச்சு எறிஞ்சிருவாங்க. நான் இப்போது ஓபிஎஸ் என்ன அதை தான் பண்ணணும். தயவு செஞ்சு தொகுதி போகணும். தொகுதியிலுமே மக்களை சந்திக்கணும். இந்த மண்டலம் குண்டலம் கிண்டலம் அப்புறமா அது என்ன சொல்கிறது இன்னொன்று அப்புறம் மாநாடு, இது என்னத்துக்கு மாநாடு போடுறாங்க நாட்டில் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அது என்ன மாநாடு? ஊரெல்லாம் கூட்டு வந்து நிறுத்தி அதனால் என்ன பயன் புரியல எனக்கு. அரசியல் கட்சிகள் அதை தொடர்ந்து செய்து அங்கே தான் போய் நீங்கள் நின்று முகத்தை பார்க்கணுமா? மக்களை தேடி போக வேண்டும், நாடி போக வேண்டும். அவர்கள் தான் நமக்கு எஜமானர்கள். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஓபிஎஸ் முதல்வர் சந்திப்பு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு சார். அது அவர் பண்ண சரியா சார் அந்த மூவ்? இல்லை, பார்த்தது ஒன்றும் தப்பில்லை. டேனியல் காலையில் போயிருக்காரு, வாக்கிங் போகும்போது பார்த்தார் அண்ணன். சரி சார். அப்போ முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதை பலர் பேசிக்கிறாங்க வெளியில். ஓகே, அவரோட செட்டப் சரியில்லை உள்ள, அதனால் சரியாக போய் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்கன்ற அந்த ரூமர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, அதனால் அவர் அண்ணன் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பார், பார்க்காம போயிருக்கலாம், ஃபோனில் சொல்லியிருக்கலாம். அப்புறம் அவருக்கு ஆளுங்களாம் இருக்காங்கல்ல ஓபிஎஸ்க்கு, ரமேஷன் ஒருத்தர் நல்லா பண்ணுவார். அவர் அந்த வாக்கிங் இடத்துல போய் முதல்வரை நேரில் பார்த்தப்போ சொல்லியிருப்பார், நான் வீட்டுக்கு வரணுன்ட்டு இருந்தேன் முடியலைங்க, சாயங்காலம் வாங்கிட்டார். இவர் சாயங்காலம் போயிட்டார். ஆனால் அன்னைக்கு போகாமல் மறுநாள் போயிடலாம். அன்றைக்கு தான் இந்தியாவிலேருந்து வெளியில் வராரு, அறிவிச்சிட்டு ஈவினிங் போயிட்டார். வெளியில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுவார், அதிகமாக பார்க்க மாட்டார் ஓபிஎஸ். எனக்கு தெரியும் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்றார். அது அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் விசாரிக்க வந்தேங்க, ஆஸ்பத்திரியிருந்து வந்தார். அவர் மூத்த பிரதர் முக்கா முத்து இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கி போக முடியாமல் போச்சுங்க. நான் முகாசில் இருந்தப்போ நான் அவர்லாம் போயிருந்தோம். இப்படி ஆகிப்போச்சு. அதனால் வந்தேன், விசாரிச்சுட்டேன். என்னுடைய தாயார் இருந்தப்போ கூட முதல்வர் சன் உதயநிதி வந்தாங்க வீட்டுக்கு விசாரிக்க. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அங்கே போய் இந்த வசனத்தை விட்டார், அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு. அது போய் சாவு வீட்லேயும் மற்ற இடத்துலையும் முதல்வர் ஆரோக்கியமாக வந்ததை நல்ல விஷயத்தையும் பேச போகிற இடத்துல அதை சொல்லிடக்கூடாது. அது உடனே நம்ம ஆளுங்களுக்கு தான் எப்படா கிடைக்கும்னு பார்ப்பாங்களே பிரஸ்காரங்க. ஆஹா திமுகவில் இணைகிறார், அறிவாலயம் போகிறார், அப்படி இப்படின்னு சொல்லி ராயப்பேட்டையை மறந்துவிட்டு தேராம்பேட்டை நோக்கி செல்கிறார், போடு எல்லாம் வெறுன்னு எழுத ஆரம்பிச்சு ஐயோ நான் இல்லைங்கன்னு இவருக்கு கதற. அம்மாவால் 2 முறை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், 10 முறை பட்ஜெட் சமர்ப்பித்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், பிடபிள்யூடி பெரிய ஹிஸ்டரியே இருக்கவர். அம்மாவுக்கு அடுத்த தலைவரே அவர் தான் டேனியல். அப்படி இருந்த ஒரு தலைவர் இப்படி திமுக போய் சேர முடியும்? இந்த கட்சியை காப்பாற்றணுங்க. ஒரு கொடுங்கோல் இடத்துல மாட்டிக்கிச்சு, கொடுமைக்காரன் இடத்துல மாட்டிக்கிச்சு, சர்வாதிகாரி இடத்துல மாட்டிக்கிச்சு. அங்கே மீட்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆகவே அது தவறானது, போக முடியாது. இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். அதிமுக தொண்டர்களுமே இதை பெருசா ரசிக்கல அப்படின்னு சொல்றாங்க சார். இவர் போய் ஒத்துக்க மாட்டாங்க. ரசிக்கிறது என்ன, டான்ஸ் ஆடுறாரு அவரு, ஒத்துக்க மாட்டாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை திமுக கூட ஒத்துக்காது. முதல்வரே சொல்லிக் கொடுப்பாரு, வேண்டாங்க இங்கே வராதிங்க நீங்கன்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக பேசுகிறேன், அவர் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார். நம்ம முதல்வர் வாக்களிக்காதவர்களுக்கும் அவர் தான் முதல்வர். இங்கே அடிச்சுட்டு சாகிறது தானே அவங்க விரும்புவாங்க. பிஜேபி உள்ளே வந்துடணும், நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுவாங்களே தவிர இவனுக்கு அடிச்சுட்டு சாகட்டும்டான். என்னெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவன் விடாமல் அடிக்கிறான் பாருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி இருக்கும்ல திமுக. சார் இப்போ உங்களுடைய பார்வையில் சார் ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன சார் 2026? ஏன்னா இப்போ இந்த இதுலேருந்து வெளியேறிட்டாரு, இப்போ விஜய் மட்டும் தான் ஆப்ஷனா? இல்லைங்க, அந்த மன்னாரன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சிருக்காருல்ல. என்ன சார் மன்னாரன்? ஆமாம், மன்னாரன் கம்பெனி. அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். என்னன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டியே கிடையாது. அது என்னங்க போய் அது ஒரு கம்பெனி மாதிரி தானே, அது ரிஜிஸ்டர் ஆகாமல் பேர் வச்சுக்கிட்டா என்ன மன்னாரன் கம்பெனி தானே அது. என்ன டேனியல், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊராக போக வேண்டியதான். ஏடிஎம்கே கொடியோடு போகணும், வேட்டி கட்டிட்டு போகணும். இந்த ட்ராமெல்லாம் பண்ணக்கூடாது வேட்டி கட்டாமல். எந்த கோர்ட்டும் யாரும் வேட்டி கட்ட வேணாம்னு சொல்லலை. அதையெல்லாம் ஊரை ஏமாத்துறவர்கள் நம்பாதீங்க. அது அப்போ பொய்யா சார்? இல்லைங்க, பொய்ங்க. வேட்டி கட்டாத நம்ம சொல்லவே இல்லை. யாரும் சொல்லிடுவாங்க, எந்த ஜட்ஜும் சொல்லுவார். அப்படிலாம் சட்டத்தில் இடம் இல்லை. அப்போ அவர் வேட்டி விடுவாங்க. அப்புறமா சட்டத்திலாம் கிடையாது அப்படிலாம் இடம். அது ஒரு ஜட்ஜி தப்பாக தேவையில்லாமல் ரெட்டையிலை மென்ஷன் பண்ணி, கொடியை மென்ஷன் பண்ணி, லெட்டர் பேடை மென்ஷன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் 3 முறை சாதகமாக கொடுத்துருக்காரு எடப்பாடிக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. வாரி வழங்கிட்டாங்க
ஜட்ஜ்மெண்ட்டை. நல்ல ஜட்ஜி, சட்டம் தெரிஞ்சவர். 15ல் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற ரெட்டாலை விஷயத்தில் போய் தலையை போடுறாரு. இன்ன வரைக்கும் அந்த கேஸ் பண்ணி நிற்கிது. இது அண்ணன் தானே பார்க்கணும். டெல்லியில் போய் நான் கேஸை ஜெயிக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்து திருப்பி போட்டு 15ல் அமர்வில் டபுள் பெஞ்சில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்குன்னு விசாரிக்க சொல்லிட்டாங்க. இது இந்த சிங்கிள் ஜட்ஜு சொன்னது செல்லாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட வைக்கணுமா இல்லையா? அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ண வைக்கணுமா இல்லையா? எங்கள் அண்ணா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கார். அவருக்கான வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது போய் மக்களை சந்திக்கணும், வேறு வழியே கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன தலைவர், எல்லா தலைவர்களையும் திராவிட இயக்க தலைவர்கள் வழியில் அண்ணன் OPS களம் கண்டால்தான் நிலம் காண முடியும். களத்துக்கு போல எங்கேயுமே நீங்கள் வெற்றி பெற முடியாது. மாநாடு நடக்காதுன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார், மாநாடு கிடையாது. ஆமாம் சார். ஆமாம், அவருக்கு இதெல்லாம் தடங்கள் இருக்குது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்கணும், சொந்தக்காரர் ஒருத்தர் கொடுக்க மாட்டார். அவர் அந்த காலத்திலே பொதுக்குழுக்கு அப்ரூவல் கொடுக்காதவர். பொதுக்குழு நடத்த வேணாம்னு சொன்னார். சொந்தக்காரர் யார் அது சொல்ல முடியாது. ஓகே ஓகே, நான் பக்கத்துலேருந்து பேசினேன், தப்பாயிடும். ஓகே, சொந்தக்காரர் முன்னாடி கோச்சிக்குவார். இப்போ இது வேணாம், மாநாடு வேணாம், செலவு பண்ணாதீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பார். சார் இப்போ அது விஜய் ஆப்ஷன் சொல்கிறாங்களே சார், அதுக்கான வாய்ப்பு இல்லையா சார்? தாவேக்காவோட பன்னீர் அவங்க கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? டேனியல் வந்து 200 மீட்டரில் ஓடணும், 400 மீட்டரில் ஓடணும். அப்படி நீங்கள் வரும்பொழுதே இப்படி ஆடிக்கிட்டு டேனியில் பார்த்தா மத்தியானம் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு வந்தீங்களா, எந்த 200 400 ஓட முடியும்? நீங்கள் ஓடணும், 200 மீட்டரில் ஜெயிக்கணும், 400 மீட்டரில் ஜெயிக்கணும், ரன்னிங் ரேஸில் அத்லெட்டிக் சூப்பராக பண்ணணும், திடகாத்திரமாக நல்லா இருக்கணும். அப்படின்லாம் இருந்தால் உங்களை ஸ்பான்சர் பண்ணி கம்பெனிக்காரன் கூட கூப்பிட்டு போடுவான் வாங்கன்னு. கரெக்டாக? ஆமாம். நீங்களே ஐயோ பாவம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி ஆகும்? ஐயோ, உங்களோட ஸ்போர்ட்ஸ் உங்களுடைய திறமையை காட்டணும். ஒன்றும் குறைஞ்சில்லை, மக்கள் கைவிட மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய புரட்சி பயணமாக தொடருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு புரட்சி பயணம் வருவார், நம்ம புரட்சி தமிழர் மாதிரி. அந்த ஆளோட OPS-ஐ வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவரை கம்பேர் பண்ணாதீங்க. இது விசுவாசம், அது படுமோசம். இவர் நல்லவர், வல்லவர் இல்லை என்றாலும் நல்லவர், அவர் துரோகி. அதெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் பழனிசாமியோட நீங்கள் யாரையும் தயவு செஞ்சு என்னை வச்சுட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புருட்டஸை மிஞ்சி வரவர். ஆகவே அவர், நான் சொன்னேன்ல, எட்டப்பனை மிஞ்சி வரவர். ஆகவே அவர் செய்யாத அயோக்கியத்தனமான வேலை எதுவுமே கிடையாது. ஆகவே அவரையெல்லாம் யாரோட, அவர் பெரிய தலைவர் சார், புரட்சி தமிழர். என்ன தமிழ் பேசுகிறாரு, என்ன இலக்கியமாக பேசுகிறாரு, என்ன இலக்கியமாக பாட்டு பாடுறாரு, என்னமா இருக்குது கேட்குறதுக்கு. அண்ணாலாம் ஒன்றுமே நாவலர் ஒன்றும் பண்ண முடியாது, CP சித்தரசு ஒன்றும் பண்ண முடியாது. தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவுதல் செய்தல் வேண்டும்னா அதை விட அதிகமாக பண்ணுறாரு. அவர் பேசுகிற தமிழும் அவர் பண்ணுற கூத்தும் நீங்களாம் பார்த்து நீங்கள் தான் முடிவு சொல்லணும். உங்கள் ஓட்டை கிட்ட அந்த அளவுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா தோக்க போகிற டெபாசிட் போகிற கட்சியில் நடத்துறீங்க. அது ஓகே சார், உங்களுடைய நேரத்திற்கு வாய்ப்பிற்கு ரொம்ப நன்றி டேனியல். அருமையான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லியிருக்கேன். பார்க்கின்ற நேயர்களுக்கும் எனது நெஞ்சான நன்றி. நடுவில் ஒன்று விட்டுட்டேன், அண்ணனை காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையில் நிறைய இறங்கியிருக்காங்க பிஜேபி. அண்ணாமலை, ஆமாம், அண்ணாமலையோட பலர் இறங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் புரோக்கர் வேலை கூட பார்க்குறாரு, அவர் பேரை கேட்காதீங்க ஆச்சா. நான் ரபடி, நான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அரசியல் புரோக்கர் வேலை அது, நான் எப்படி உள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார் அவர். ஆகவே இவர் வந்து சரியாக இருக்க வேண்டும், நிலையான முடிவோடு நிற்க வேண்டும். அவருடைய முடிவு தான் மக்கள் விரும்புகிறார்கள். அந்த முடிவை, வெளியில் வந்த முடிவை தொண்டர்கள் விரும்புகிறார்கள், நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். ஆகவே அதே வேகத்தில், வந்த வேகத்தில் மக்களை காண செல்ல வேண்டும் என்று நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன். தமிழ் நிறம் சார்பாக பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். டேனியலுக்கும் வணக்கம். நன்றி சார்.